அன்பிற்கினியோரே, உங்களுக்கு வணக்கம், வாழ்த்துகளும். குருக்களின் பாதுகாவலராக புனித ஜான் மரிய வியானி பிரான்ஸ் நாட்டில் உள்ள ஆர்ஸ் என்ற பட்டணத்திலே பங்கு பணியாளராக பணியாற்றி வந்தார். மிக குறைவான உணவையே உட்கொள்வார். என்றாலும் கூட ஒரு நாளுக்கு 16 மணி நேரம் கடுமையாக உழைப்பார். 16 மணி நேரம் ஒப்புரவு அருளடையாளம் வழங்குவார். இவ்வளவு கடுமையாக உழைத்த ஜான் மரிய வியானியை பார்த்துவிட்டு அவருடைய நெருங்கிய நண்பர் ஒரு நாள் அவரிடத்தில் இவ்வாறு கேட்டார், நீங்கள் ஏன் இவ்வளவு கடுமையாக உழைக்கிறீர்கள்? சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் அல்லவா என்று கேட்டார். அதற்கு ஜான் மரிய வியானி அவரிடத்தில் மிகவும் புன்னகையோடு சொன்னார், ஒரு குரு என்பவர் தனக்கானவர் மட்டுமல்ல, அவர் பிறருக்கானவர். ஆகவேதான் நான் இவ்வாறு கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். பார்ந்தவர்களே, இந்த வார்த்தைகள் இந்த இறை வார்த்தையோடு அப்படியே பொருந்தி போகின்றன. இன்றைய முதல் வாசகத்திலே புனித பவுல் எபேஸ் நகரில் இருக்கக்கூடிய மூப்பர்களை எல்லாம் அழைக்கிறார். அழைத்து அவர்களிடத்திலே இறுதி வார்த்தைகளை பேசுகிறார். நான் கடவுள் என்னிடத்திலே ஒப்படைத்த பணிகளை மிகச் சிறப்பான முறையிலே செய்து முடித்திருக்கிறேன். இப்போது நான் எருசலேமுக்கு செல்ல இருக்கிறேன். எருசலேமிலே என்ன ஆகுமோ என்று எனக்கு தெரியாது என்று சொல்கிறார். இவ்வாறு புனித பவுல் மக்களுக்காக, கடவுளுடைய மக்களுக்காக மிகவும் சிரத்தை எடுத்துக்கொண்டு உழைத்ததை பற்றி நாம் முதல் வாசகத்திலே படிக்கிறோம். நற்செய்தி வாசகத்திலே பெரிய குருவாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இறைவேண்டலை பற்றி படிக்கிறோம். திருவிவிலியத்தில் இருக்கக்கூடிய மிகச் சிறப்பான நீண்ட ஊர் இறைவேண்டல் என்று சொன்னால் அது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இறைவேண்டல் தான். இந்த இறைவேண்டலில் இயேசு தந்தையை நோக்கி என்ன சொல்லி மன்றாடுகிறார் என்று சொன்னால், தந்தையே, நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களை அழிந்து போகாமல் காப்பாற்றிருக்கிறேன். இவ்வாறு நான் உன்னை மாட்சிப்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவும் கூட மக்களுடைய மீட்புக்காக தன்னையே கையளித்தார். தன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்டவர்களை அவர் அழியாமல் காத்து கொண்டார். இவ்வாறு பவுலடியாரும் சரி, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சரி, கடவுளுடைய மக்களை மிகச் சிறப்பான முறையில் பேணி பராமரித்தார். இதனால் கடவுளும் அவர்களை மாற்றிப்படுத்துகிறார் என்றுதான் இறைவார்த்தையை நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஆகவே நாம் கடவுள் நம்மிடத்திலே ஒப்படைத்த பணிகளை மிகச் சிறப்பான முறையிலே செய்வோம், அர்ப்பணிப்போடு செய்வோம். அப்போது கடவுளும் நமக்கு தக்க கைமாறு தருவார்.